Next concept, capital and revenue. Capital and revenue, it may be capital expenditure or revenue expenditure, capital receipt or revenue receipts. Revenue receipts. First, capital expenditure அப்படினா revenue expenditure. Okay, if expenses made, if expense ஏதோ expense பண்ணிட்டோம், that earning capacity of the business is more than on accounting period. Expense பண்ணிட்டோம், அதிலிருந்து வர return more than on accounting period வந்தா that is called as capital expenditure. Revenue earning capacity is more than on accounting period is called as capital expenditure. ஒரு expense பண்ணிட்டோம், அதிலிருந்து வர revenue within year கூட கிடைச்சிட்டா that is called as revenue expenditure. பண்ண expense பேரு revenue expenditure. பண்ண expense பேரு revenue expenditure. வர return பேரு revenue receipt. ஓகே, இங்க வர return பேரு capital receipt. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். revenue expenditure னா ஒரு expenses பண்ணிட்டோம், ஓகேவா, அது வர return within yearல வந்தா நீ பண்ண expense பேரு revenue expenditure. அதுல வர return வருதா, அந்த ரிட்டனுக்கு பேரு revenue receipts. capital expenditure னா ஒரு expense பண்ணிட்டு அது ஒரு earning capacity more than 1 year கிடைச்சா that is called as capital expenditure. It's a non recurring, one day எப்பவாச்சும் பண்ணுவோம், இது recurring, daily அடிக்கடி பண்ணிட்டே இருக்கும். ஓகே, நம்ம லாங்குவேஜ் சொல்லணும்னா இங்க ட்ரேடிங் பீரியட் அக்கவுண்ட் போடுறீங்கல, ட்ரேடிங் பீரியட் அக்கவுண்ட்ல போற எல்லா ஐட்டமும் ரெவென்யூ நேச்சர், பேலன்ஸ் ஷீட்ல போற ஐட்டம்ல கேபிட்டல் நேச்சர். ஓகே சார், வேற சார் எக்ஸாம்பிள் அப்படின்னு நத்திங் பட் நம்ம வந்து இப்போ சென்னையில் இருக்கோம், ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறோம், 1 lakh மிஷினரி 1 lakh பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேவா, நான் வந்து கோயம்புத்தூர் அந்த மிஷினரி, என்னோட ஒர்க் பிளேஸ் கோயம்புத்தூர் இருக்குது, ஃபேக்ட்ரி அங்கே நான் கொண்டு வரணும். நான் பர்ச்சேஸ்க்கு வந்து செகண்ட் ஹேண்ட் மிஷினரி 1 lakh பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். தென் there is a loading charges, there is unloading charge for 10,000, total 1,20,000, there is a transportation for 30,000, total 1,50,000. then கோயம்புத்தூர் வந்துருச்சு, அங்கிருந்து மறுபடியும் ரிப்பேர் செகண்ட் ரிப்பேர் பண்றேன், ஒரு 10,000 ரிப்பேர் பண்றேன், டோட்டல் 1,60,000 என் பிரிமிசஸ் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்கிட்ட கேட்குறீங்க, சார் நீங்க என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவேன் நான், 1,60,000 சொல்லுவேன். தட் இஸ் காஸ்ட் பிரைஸ் மிஷின். இட்ஸ் காஸ்ட் பிரைஸ் மிஷின். என்ன தெரியுது, ஒரு அசட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து உங்க இடத்து பிரிமிசஸ்ல கொண்டு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் எல்லா எக்ஸ்பென்ஸுமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். nothing but the cost should be added to the cost of asset, that is called as capital expenditure. இப்போ 3 பாயிண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா அது நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ ஒரு சினிமா ஹால் இருக்குது, அங்க 100 மெம்பர்ஸ், அதாவது 100 மெம்பர்ஸ் பார்க்கலாம், டிக்கெட் வாங்கி ஷோ பார்க்கலாம். அப்படின்னா நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றேன், 100 இருக்கிற சீட்ஸை 150 சீட்டா இன்க்ரீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றேன். அப்போ 160 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணா அந்த 60 சீட்டுக்கு எனக்கு இன்கம் அதிகமாக கிடைக்கும். இந்த வருஷம் மட்டும் கிடைக்குமா? நோ, மோர் தென் இயர் கிடைக்கும், மோர் தென் இயர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ நான் ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து வர ரிட்டர்ன் மோர் தென் இயர், என்னோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, என்னோட ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, பேக்கெட் மணி இன்க்ரீஸ் ஆகுது. நாட் ஃபார் சர்டன் இயர், மோர் தென் இயர், தட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா நான் டே டு டே மெயின்டெனன்ஸ்க்காக நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணா, தட் இஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, சினிமா ஹால்ல சேம் 100 சீட் இருக்குது, 100 சீட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணல, 100 சீட்ஸ் டேமேஜஸ் வந்து ரெடி பண்றேன், இட்ஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ டே டு டே எக்ஸ்பென்சஸ், ரெவென்யூ. அதனால எனக்கு எந்த இன்க்ரீஸ் ஆகல, தட் இஸ் கால்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். தென் கேபிட்டல் ரெசிப்ட் என்ன, ரெவென்யூ ரெசிப்ட் என்ன, அப்படியே உல்டா. கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னா ரெவென்யூ ரெசிப்ட் என்ன. ரெக்கரிங் ரெசிப்ட் இஸ் known as capital receipt. ரெவென்யூ ஏர்னிங் கெபாசிட்டி வித்தின் இயர்னா என்னது, கேபிட்டல். நார்மல் பிசினஸ்ல வர இன்கம் எல்லாமே என்னது, கேபிட்டல் ரெசிப்ட். எப்படி நார்மல் பிசினஸ் ஆக்டிவிட்டி வர எல்லாமே கேபிட்டல். எக்ஸாம் சேல் ஆஃப் குட்ஸ் இஸ் கேபிட்டல் ரெசிப்ட். கமிஷன் ஏர்ன் கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட். அதர் தென் கேபிட்டல் ரெசிப்ட் எல்லாமே என்னது சார், எல்லாமே ரெவென்யூ ரெசிப்ட். நார்மல் பிசினஸ்ல வரது எல்லாமே என்ன ரெசிப்ட், ரெவென்யூ ரெசிப்ட். ரெவென்யூ ரெசிப்ட், சாரி மாத்தி சொல்லிட்டோம். நார்மல் பிசினஸ் ஆக்டிவிட்டில வரது எல்லாமே ரெவென்யூ ரெசிப்ட். அதர் தென் ரெவென்யூ எல்லாமே கேபிட்டல் ரெசிப்ட். அதர் தென் ரெவென்யூ எல்லாமே கேபிட்டல் ரெசிப்ட். எக்ஸாம்பிள் ஃபார் ரெவென்யூ ரெசிப்ட், சேல் ஆஃப் குட்ஸ், எனி earned commission, etc. Capital receipt, other than normal business activity வரது எல்லாமே capital receipt. nothing but எப்பவாச்சு long once upon your lifetime நீங்க பண்ணுவீங்க, sale of fixed asset is example for revenue receipt. Revenue receipt. Say asset sale பண்ணா there may be profit, there may be loss. Such profit and loss on sale of capital receipt, capital expenditure, fixed asset on sale of capital expenditure, fixed asset, sale of fixed asset, sale of asset. The profit and loss from the sale of asset is called as
capital loss or revenue loss. Profit is called as capital profit, loss is called as revenue profit. If goods are sold, there may be profit or loss from sale of goods. Such profit and loss is called as revenue profit or revenue loss. அப்போ capital receipt என்ன? One time income. Normal business activity la sale பண்ணிட்டு இருக்கிற rotation of work is called as revenue receipt, sale of goods, commission name. Capitalization na sale of excess extra is called as capital receipt. Other than normal revenue receipt, all are capital receipt. எப்போ சொல்றது நமக்கு இன்ஃபார்ம் கிடைக்கும். சரி, இப்போ capital revenue அப்படின்னு எப்படி நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்னா, there are several factors to be taken into consideration to decide whether it is a capital or revenue. Number 1, nature of business. நம்ம என்ன business பண்றோம்? If I am a timber merchant or I am a TV merchant, என் work என்ன? Purchase of TV, sale of TV. So எனக்கு அது revenue expenditure, எனக்கு அது revenue. என்னோட work என்ன? Purchase of TV, sale of TV. அதே TV நீங்க வந்து purchase பண்ணா உங்களுக்கு அது என்னது? Capital expenditure. ஏன்னா நான் ஒரு வருஷத்துல பல TV purchase பண்ணிட்டு பல TV sell பண்ணுவேன். Purchase பண்ணும்போது எனக்கு revenue expenditure, sale பண்ணும்போது எனக்கு revenue receipt. நீங்க வந்து purchase பண்ணா உங்களுக்கு என்னது? Capital expenditure. நீங்க எப்பாச்சும் ஒருக்கா தான் TV பிடிக்கலனா மாத்துவீங்க. அப்ப உங்களுக்கு capital receipt. The differences. The nature of the business. Number 2, sector of nature of business. Another one example, real estate owner நிறைய சைட் போட்டு சேல் பண்ணிட்டே இருப்பார். அவருக்கு அது ரெவென்யூ நேச்சர். நீங்க போய் அந்த சைட் வாங்க, உங்களுக்கு அது கேபிட்டல் நேச்சர். வாங்கின சைட் நீங்க விற்கும்போது அது உங்களுக்கு என்னது? கேபிட்டல் ரெசிப்ட். நான் வித்தா எனக்கு ரெவென்யூ ரெசிப்ட். ரெக்கரிங் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ரெக்கரிங்னா எக்ஸ்பென்சஸ் எப்படி வருது? டெய்லி வருதா, இயர்லி ஒன்ஸ் வருதா, இல்ல இயர்லி டைம்ஸ் வருதா, இல்ல எப்பாச்சும் ஒன்ஸ் வருதா, எப்பா ஒருக்க வருதா? ரெக்கரிங் நேச்சர் இயர்லி ஓகேவா, வருஷம் வருதா, இல்ல லாங் டைம் ஒன்ஸ் வருதா, 10 வருஷத்துக்கு ஒருக்க, 5 வருஷத்துக்கு ஒருக்க வருதா? பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் பிசினஸ் we can classify revenue and capital. Then purpose of expenses. எக்ஸ்பென்ஸ் எதுக்காக பண்ணிருக்கேன்? டே டு டே மெயின்டெனன்ஸ்க்காக எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல உங்களோட ஏர்னிங் கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கீங்க. சினிமா ஹால் எக்ஸாம்பிள். Then revenue earning capacity, increasing revenue earning capacity. Then materiality of amount involved. Sometimes நான் revenue treat பண்றேன், நீ capital treat பண்ணுவோம், நீ capital treat பண்ற, நான் revenue treat, based on the fact and circumstance. Materiality of revenue involved, materiality of amount involved. Then ஒரு 5 எக்ஸாம்பிள் பார்ப்போம். 5 எக்ஸாம்பிள் நான் கேக்குறேன், நீங்க பதில் சொன்னா போதும். Overhauling expenses of second-hand machinery, purchase or revenue expenditure, true or false? Overhauling expenses அப்படினா ஒரு second-hand machinery வாங்குனா உடனே யூஸ் பண்ண முடியாது, நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்றோம். அப்போ ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணி உங்க இடத்துல கொண்டு ஃபிட் பண்ற வரைக்கும் எல்லா எக்ஸ்பென்ஸுமே கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர்னா, ரிப்பேரிங் சார்ஜஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பேர் செகண்ட்-hand machinery வாங்குனா ரிப்பேர் பண்ணனும். It is a capital expenditure. ஓகேவா? Then money spent to reduce the working capital. Money spent to reduce the working capital. என்ன expenditure? Capital expenditure. என்ன expenditure? Capital expenditure. Yeah. Long term benefit கிடைக்கும். Expense reduce பண்ணா will get the long term benefit. So it is a capital expenditure. இன்னைக்கு இல்ல நாளைக்கு நமக்கு அமௌண்ட் கம்மியாவே செலவு பண்ணுவோம். Legal fees, ஒரு பில்டிங் வாங்குறதுக்கு நீங்க legal fees பே பண்றீங்க. அது என்ன எக்ஸ்பெண்டிச்சர்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சார் ஒரு பில்டிங் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு அசெட் வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செலவாகுது, அசெட் காஸ்ட் கூட ஆட் பண்ணணும். சோ இட் இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். பில்டிங் வாங்கிட்டோம், 1 இயருக்கு அப்புறம் அரசு கேஸ் போடுறாங்க, அதுக்காக நீ அமௌண்ட் செலவு பண்றது, தட் இஸ் எ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேஸ் நடந்துட்டே இருக்கு. ஓகே, ஓவர் ஸ்பீட்ல போற போலீஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க, தட் இஸ் எ ரெவென்யூ நேச்சர். நீ நிறைய தடவை ஸ்பீடா போக நடக்குது. எக்ஸாம்பிள் புக்ஸ்ல நிறைய இருக்கு, பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் கான்செப்ட் கண்டிஜென்ட் அசெட். Contingent liability, this is provision, this is liability. First liability அப்படினு it's a present obligation based on the past event, based on the past. நீ ஏதோ பண்ணிருப்ப,
அதனால இன்னைக்கு நீ பே பண்ணணும். எக்ஸாம்பிள், நான் உன்னை அப்பாயின்ட் பண்ணிட்டேன், என்னோட எம்ப்ளாயியை அப்பாயின்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, நீ நேற்று ஒர்க் பண்ணியிருக்க போன மாதம், இந்த மாதம் நான் சேலரி கொடுக்கணும். இட்ஸ் மை ப்ரெசன்ட் அப்ளிகேஷன், ப்ரெசன்ட் டியூட்டி, ப்ரெசன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே யூ. ஓகே, அமௌண்ட் இஸ் நோன், இவ்வளவுதான் அமௌண்ட். உனக்கு 5,000 சேலரி, நீ போன மாதம் வேலை செஞ்சிருக்கே, அதுக்கு இந்த மாதம் நான் தரணும் அப்படின்னு. தட் இஸ் a liability. That is a liability. அமௌண்ட் தெரியும். ப்ரெசன்ட் அப்ளிகேஷன், அமௌண்ட் இஸ் certain, is known as liability. Present duty or obligation arises from past event, amount, time. That is known as liability. Provision. Provision is nothing but same present obligation, present duty or responsibility arises from past event. Amount is uncertain. Amount எவ்வளவு தெரியாது. Amount is uncertain, but I can find the amount by substantial degree of estimation. Amount எவ்வளவு தெரியாது, பட் அமௌண்ட் எவ்வளவுன்னு தோராயமா சொல்லலாம், அப்ராக்சிமேட்டா சொல்லலாம். பை weighing estimation, cost of weighing my estimation, by way of my estimation, by my past experience. நான் லாஸ்ட் இயர்ல ஏதோ பண்ணி எக்ஸாம், போன வருஷம் நான் கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், 1 lakh கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், சொன்னே 20,000 ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கரண்ட் இயர்ல நான் 2 lakh சேல் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் ஆன் மை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ 40,000 ப்ரொவிஷன் கிரியேட் பண்றேன், பேஸ்ட் ஆன் மை நாலேஜ் ஸ்கில். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொவிஷன். அப்போ ப்ரெசன்ட் டியூட்டி அரசிங் வந்து பாஸ்ட் ஈவென்ட், என்ன நான் சேல் பண்ணிட்டேன். ஸோ ஐ நீட் டு கிரியேட் சம் ப்ரொவிஷன், பட் அமௌண்ட் இஸ் அன்சர்டன், எனக்கு தெரியாது. பேஸ்ட் ஆன் மை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பை சப்ஸ்டன்ஷியல் டிகிரி ஆஃப் எஸ்டிமேஷன், ஐ வில் ப்ரொவைட் an amount, I will separate an amount, that is called as a provision. Amount can be find, amount can find, but can find the amount by substantial degree of estimation is called as a provision. Then contingent liability. அப்போ provision எல்லாமே books of accounts ல வரும். books of accounts ல வரும். example books of accounts, example provision for bad and doubtful, provisions for others எல்லாம். contingent liability is a possible obligation. Possible obligation or duty, responsibility arises from past event. Its occurrence depends on future event. Depends on future event. Amount uncertain, it cannot be estimated, for nothing but contingent is known as condition. It's a condition liability. இது வருமா வராதா அப்படிங்கிறது நம்ம கையில் இல்ல. போன வருஷம் நம்ம ஏதோ பண்ணியிருப்போம், அது இந்த வருஷம் எனக்கு வருமா வராதான்னு ஃபியூச்சர் பேஸ்ட் ஆன் தி ஃபியூச்சர் ஈவென்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. பாசிபிள் ஆர் டியூட்டி arising from the past event, it occurrence depends on future event. amount is uncertain, amount எவ்வளவு தெரியாது, amount estimate பண்ண முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், bills discounted with bank, guaranteed to third party, shoot case. Three best example. Bill discounted with bank அப்படினா எக்ஸாம்பிள் நான் செல்லர், நீங்க பையர், நான் உங்களுக்கு கிரெடிட் சேல்ஸ் கொடுக்குறேன். நான் டிராயர், நீங்க டிராயிங், உங்களுக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்றேன்.
நீங்கள் எனக்கு பில் எழுதி தர்றீங்க, 1 lakh rupees கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறேன், 1 lakh பில் எனக்கு கொடுக்குறீங்க, எனக்கு இமீடியட்டாக பணம் வேணும், உங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட பேங்க்கில் கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். ஆஃப்டர் எண்ட் ஆஃப் 3 months, 3 monthsக்கு அப்புறம் பேங்க் பையர் கிட்ட கேட்கும், சார் பில் உங்கள் பில்லு தான் செல்லர் கிட்ட கொடுத்து பணம் வாங்கிட்டாரு, நீங்கள் எனக்கு கொடுன்னு கேட்கும். ஒருவேளை பையர்னால கொடுக்க முடியல அப்படின்னா then bank will ask the seller to pay. ஏன்னா இது யார் பேக்? செல்லர்ஸ் பேக், நமக்கு தான் பணம் கொடுக்குது. தட் அப்போ அப் டு 3 months நீங்கள் புக்ஸில் அது என்னவா காமிக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா இட்ஸ் எ கண்டிஷன் லைபிலிட்டி. இட் மே அரைசஸ் இஃப் பையர் ஃபெயில்ஸ். ஸோ பில் டிஸ்கவுண்டட் ஃபார் பேங்க் இஸ் எக்ஸாம் ஃபார் கண்டிஷன் லைபிலிட்டி. தென் கேரண்டி டு தேர்ட் பார்ட்டி. பேங்க்கில் போய் என் ஃப்ரெண்டுக்கு 1 lakh லோனா, சரி நான் கேரண்டி சைன் பண்ணிட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? அவர் பே பண்ணலைன்னா நான் பே பண்ணணும். ஒருவேளை அவர் பே பண்ணுவாரா பே பண்ண மாட்டாருன்னா அது எண்ட் ஆஃப் தி லோன் டேம். பே முடிகிறப்ப தெரியும், ஆஃப்டர் 1 year 2 year 3 years. அது வரைக்கும் நான் புக்ஸில் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஒருவேளை அவர் பே பண்ணல அப்படின்னா எனக்கு அது கண்டிஷன் லைபிலிட்டி, லைபிலிட்டியாக மாறிடும். பே பண்ணாத அன்னைக்கு எனக்கு லைபிலிட்டி. அது வரைக்கும் என்னது? கண்டிஷன் லைபிலிட்டி. வரலாம், வராமல் இருக்கலாம். கண்டிஷன் லைபிலிட்டினா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வராது. எது வராது? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வராது. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் will not accounted. ஓகேவா? நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல அக்கௌண்ட் பண்ணணும். ஃபுட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணணும்னா ஃபுட்னா அப் டு ஈவென்ட் நடக்கிற வரைக்கும் செட். நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. ஒருவேளை நடந்தா பிரச்சனை இல்லை. ஒருவேளை என் ஃப்ரெண்டு பே பண்ணிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் பே பண்ணல அப்படின்னா தென் நான் கண்டிஷன் லைபிலிட்டியா வச்சிருந்தேன், நான் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல எனக்கு லைபிலிட்டியா மாறிடுச்சு. தென் அப்புறம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு மாறும். எப்போ கண்டிஷன் லைபிலிட்டி லைபிலிட்டியா மாறுதோ அப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வரும். இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் கண்டிஷன் அசெட். சேம் அதே present obligation arising present income, possible obligation, possible income arising on the past event, accounts depends upon one or future event. இது books of accounts குள்ள வராது. approving authority report, approving authority reportல காமிப்போம். எக்ஸாம்பிள் கம்பெனிக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர் ரிப்போர்ட்ல காமிப்போம். போர்ட் ஆஃப் டைரக்டர் ரிப்போர்ட்ல காமிப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே கேஸ் தான். ஷூட். என்னோட பிராண்ட் நேமை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு ஷூட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஃபேவரா 1 lakh rupees உங்களுக்கு கிளைம் பண்ணியிருக்கேன். 1 lakh rupees உங்களுக்கு கிளைம் பண்ணியிருக்கேன். அந்த 1 lakh rupees நான் வந்து கண்டிஷன் அசெட் எடுத்துக்கிறேன். என்ன எப்போ எனக்கு ஃபேவரா வருதோ எனக்கு அசெட்டா மாறி அது வரைக்கும் கண்டிஷன் அசெட்டா. கண்டிஷன் அசெட்னா நான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல காமிக்க மாட்டேன், அப்ரூவிங் அத்தாரிட்டி ரிப்போர்ட்ல காமிப்பேன். கம்பெனி பொறுத்தவரை அப்ரூவிங் அத்தாரிட்டி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், போர்ட் ஆஃப் டைரக்டர், போர்ட் ஆஃப் டைரக்டர் ரிப்போர்ட்ல காமிப்பேன். தட் இஸ் கால்ட் as contingent asset. is conditional asset. It arising depends upon future event. It is not in the hands of enterprises. நம்ம கையில் இல்லை. That is called as contingent asset. அப்போ provision present obligation arising on the past event. It occurs. Okay, it is amount is uncertain. It can be amount can be estimated. Amount can be estimated. It should be shown in the books of accounts. Should be recognized in the books of accounts. Contingent liability present obligation arising on the past event and the occurrence depends upon one or more future event. It is not in the hands of enterprises. It may arises, may not be arises, may occur, may not be occur. So it should not be shown in the books of accounts. It should be shown to the notes to the account, which is called the footnotes. Contingent asset same. Okay, it is based on the future event. It cannot be estimated. It may come, may not be come. It may be your asset, may not be your asset in future. So it should not be shown in the books of account. It should be shown in the approving authority report. In case of company, board of directors is our approving authority. Important repeated question: provision versus contingent liability. Provision versus contingent liability. Next concept: accounting policies. Accounting policies. What is the accounting policy? Nothing but refers to specific accounting principles and methods used for preparation and presentation of
financial statement. Financial statement prepare பண்றப்போ present பண்றப்போ we are using set of principles, methods, rules that is called as accounting policies. Example for accounting policies: valuation of inventory, methods of depreciation, valuation of fixed asset, valuation of investment, valuation of goodwill, etc. Method construction contract, valuation of construction contract, foreign exchange currency translation valuation, etc. நீ எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். இதோட எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷன் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். போன வருஷம் எஸ்எம்எல் போட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் எஸ்எம்எல் போறோம் அப்படின்னு வேல்யூ பண்றதா மெத்தட்ஸ் ஆஃப் சேஞ்ச் தி மெத்தட்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசிஸ் வந்து ஸ்பெசிபிக் ரூல்ஸ் பிரின்சிபல்ஸ் அதை வந்து நம்ம பிரசன்ட் பண்றப்போ ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் ஃபார் அக்கவுண்டிங் பாலிசிஸ். அக்கவுண்டிங் பாலிசிஸ் சேம் அக்கவுண்டிங் பாலிசிஸ் தான் இயர் ஆஃப்டர் இயர் யூஸ் பண்ணணும்னா ஆமா. We need to use the same accounting policies. There is no single list of accounting policies, that's விஷயம். But we need to use the same accounting policies year after year அப்படினா ஆமா. We need to use the same accounting policies year after year because it is easy to compare with the finance statement of 1 year to another year. அதுக்காக same accounting policies யூஸ் பண்றோம். Then there is some exception to changes. Exception. Some cases accounting policies can be changed when required by law. Statute law. Number 2, to comply with accounting standard AS. Accounting standard to better present and prepare லால சொல்லிருந்தா அக்கவுண்டிங் பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஏஎஸ் கூட கம்பைல் பண்ற ஏஎஸ்ல என்ன சொல்லிருக்கானோ அது கூட நம்ம கம்பைல் பண்றதா அக்கவுண்டிங் பாலிசி சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இருக்கிற ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மென்ட்டோட உன்னை பெட்டரா பிரசன்ட் பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா அக்கவுண்டிங் பாலிசி சேஞ்ச் பண்ணலாம். இந்த மூணு காரணம் தவிர வேற எதுக்குமே அக்கவுண்டிங் பாலிசி சேஞ்ச் பண்ண கூடாது. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செலக்ஷன் of accounting policies. Factors to be considered while selecting accounting policy. Accounting policies நீ செலக்ட் பண்ணும்போது என்னெல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கணும்? நம்பர் 1 prudence. It is also called as conservatism concept. நான் சொல்லிருக்கோம் conservatism, don't anticipate profit, provide for future loss. இது நமக்கு தெரியும் prudence concept. Number 2, substantial over form.